வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இதான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக தேரி தான், உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சராக தான் கேட்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸே கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸையும் ஒரு டைம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்டேட், பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் அண்டு ஒரிஜினல் ஆன்சர் கீஸ்லாம் கிடைச்சவொடனே நம்ம சேனல்லேருந்து கொடுத்துருவோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 மார்க்ஸ் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. மேக்ஸிமம் 15 கிட்ட அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவம் என்றால் என்ன, வாட் டு யூ மீன் பை கேபிட்டலிசம்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி கிவ் எக்ஸாம்பிள், நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை வாய்ப்பு வரையறுக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம், நாட்டு வருமான கணக்கீட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது. கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், உடன்பாடில்லா வேலையின்மை பற்றி சிறுகுறிப்பு வரைக. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், வேளாண் கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, தடையற்ற வாணிக பகுதி என்றால் என்ன. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்காக இருந்தால் ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3 மார்க்காக இருந்தால் மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 மார்க்காக இருந்தால் மேக்ஸிமம் 5 or 6 பாயிண்ட்ஸ் கூட எழுத பாருங்கள். ஸ்பெசிஃபை த மீனிங் ஆஃப் சீட் பால், விதை பந்து என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட், சுழிய அடிப்படை வரவு செலவு திட்டம் குறிப்பு வரைக்குன்னு கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்போசல் இன்கம், தனி மனிதர் வருமானத்திற்கும் செலவழிக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன. எக்ஸ்பிளைன் கெய்ன்ஸ் தெரி, கீன்சனின் கோட்பாட்டை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் அவுட் 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக மறைமுக வரி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் வேஸ்ட், கழிவுகள் என்பதன் பொருள் கூறுக. ஸ்டேட் பிரீஃப்லி த ஃபங்க்ஷன் ஆஃப் சார்க்கின் பணிகளை சுருக்கமாக கூறுகன்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட ஃபங்க்ஷன்ஸ், நிதி ஆயோக்கின் பணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டேக்ஸ், வரியின் ஏதேனும் 3 பணிகளை எழுதுக, பண்புகளை எழுதுக. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோரிலேஷன், பல்வகையான உடன் தொடர்புகளை கூறி விளக்குக. ரைட் அபவுட் பேங்கிங், மின்னணு வங்கி முறை பற்றி எழுதுக. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் நம்ம 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா கேரல் பிரியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை வச்சு அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கால்குலேட் பண்ணோம். வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸியான சம் தான், முக்கியமான சம், இதை பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் புவர்ட்டி வித் டயக்ராம், வறுமையின் நச்சு சுழற்சியினை வரைபடத்துடன் விளக்குக. அப்போ டயக்ராம்லாம் கேட்டிருந்தாங்கன்னா டயக்ராமுக்கே கன்ஃபார்ம் 1 மார்க் ஆர் 2 மார்க் கொடுப்பாங்க. 43 பார்த்தீங்கன்னா நரேட் த ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம், ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப் இடையான சமநிலையை வரைபடம் மூலம் விவரிக்கவும். ரோல் ஆஃப் WTO இன் இந்தியன் சோஷோ எக்கனாமி டெவலப்மெண்ட், இந்திய சமுதாய பொருளாதார மேம்பாட்டில் WTO பங்கினை விளக்கவும்னு கேட்டிருக்காங்க. WTO ஓட பங்கினை கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேல் ஆஃப் மார்க்கெட், சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க. எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட், அயல்நாட்டு செலுத்து சமநிலையின் கூறுகளை விளக்குக. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். பப்ளிக் டெபிட்டோ பிரைமரி டிஃபிக்டோ, பொது கடன் முதன்மை பற்றாக்குறை, இதை 2 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 46 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல்ஸ், நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்கள் விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், நுகர்வு சார்பினை தீர்மானிக்கும் புறக்காரணிகளை விவரிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். பிரிங் அவுட் த ஆர்கியூமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிளானிங், திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கவும். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். படிக்கலைன்னா கொஞ்சம்
நீங்கள் படித்த கொஷின்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்கும். படிக்கலைன்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த கொஷின்ஸ்லாம் படிக்க பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.